ரத்து செய்தது ஏன்? நாசர் கேள்வி. பொதுக்குழுவை கூட்டாம தன்னிச்சையா ஒப்பந்தத்தை சரத்குமார் ரத்து செஞ்சது ஏன்னு நடிகர் சங்க புதிய தலைவர் நாசர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நடிகர் சங்க நிலத்தை சத்யம் சினிமாஸுக்கு குத்தகை விடுறது தொடர்பான ஒப்பந்தம் தான் இவ்வளவு பரபரப்பு மற்றும் தேர்தலுக்கே காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த ஒப்பந்தத்தை கடந்த செப்டம்பர் 29 ரத்து செஞ்சு அதுக்கான கடிதத்தை வச்சுக்கிட்டு அமைதி காத்திருக்காரு சரத்குமார். காரணம் கேட்டப்போ தேர்தலில் எப்படியும் வெற்றி அடைஞ்சிடுவோன்ற நம்பிக்கை, வெற்றி பெற்று வந்த பிறகு இந்த ஒப்பந்தத்தை காட்டி பூச்சி முருகனோட வழக்கை தள்ளுபடி செய்ய வைக்கணும்னு நினைச்சிருந்தோம். ஆனா தேர்தல் முடிவு எதிர்பார்த்ததுக்கு மாறா வந்ததுனால இப்போ அறிவிக்கிறதா சொன்னாரு சரத்குமார். ஆனா இத விஷால் தரப்பு ஏற்கிறதா இல்ல. புதிய தலைவராக இருக்கும் நாசர் அது எப்படி சரத்குமார் தன்னிச்சையா ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம்? வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இப்படி செய்ய முடியுமா? செயற்குழு பொதுக்குழுன்னு எதுலயும் கலந்து பேசாம ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது ஏன்? ஒப்பந்தம் போடும்போது செயற்குழுவை கூட்டியதா சொன்னாரே, ரத்து செய்யும் போது கூட்டி இருக்க வேண்டும் இல்லவா அப்படின்னு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அதே நேரம் நடிகர் சங்கத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லாம ஒப்பந்தத்தை சரத்குமார் ரத்து செஞ்சிருக்காரு. அதனால பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய கட்டடம் கட்ட வழிய பாருங்கன்னு நடுநிலையாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.